இந்த ஆள் 1992லயே சென்னையில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி சொந்த ஊருக்கு போயிட்டார். அங்கே கொஞ்சம் வருஷமாக வேலை பார்த்தார். அப்புறம் விஆர்எஸ் வாங்கிட்டார். கடைசியாக 2003 தான் இந்த ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டார். இதுதான் இவரை பற்றி எனக்கு கிடைச்ச எல்லா அப்டேட்ஸும். அப்புறம் ஆக்சிடென்ட் கேஸ் ஃபைல் தெரிஞ்ச ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட கேட்டிருக்கேன். இன்னும் 2 டேஸில் நமக்கு அதை கிடச்சிரும். அண்ட் எஸ், ரொம்பவே முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் மீடியா ஆளுங்க. ஒரு ஷோ கவர் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஆஃப்டர் ஆல் இஸ் அ ரிட்டையர்ட் போலீஸ் இன்ஸ்பெக்டர். அப்போதான் சந்தேகம் வராமல் நம்ம கேட்குற எல்லா கேள்விகளுக்கு பதில் கொடுப்பாரு. யார் நீங்க? என்ன வேணும்? ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் குமரன் எங்க சார். அப்பா தான். நாங்கள் சேனல்ல இருந்து வரோம். எங்கள் சேனலில் பழைய கேஸ் எல்லாம் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். அது விஷயமா சார் கிட்ட பேசணும். டிவிலேருந்து வந்திருக்காங்க. உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? ஏன்டா கத்துற? கேக்குது. இந்த 3 பேரும் ஒரே ஸ்பாட்டில் இறந்துருக்காங்க 1992ல். அந்த டைமில் நீங்கள் தான் அந்த ஏரியாவில் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்கீங்க. இவங்களை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரியணும். இந்த 3 பேரையும் சிட்டியில் எல்லாருக்குமே தெரியும். கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், அது அவங்க பிஸ்னஸ். நீங்கள் சொன்னீங்கல்ல, அது ஒரு லாரி ஆக்சிடெண்ட். அடித்து போட்டுட்டு வண்டி நிற்காமல் போயிடுச்சு. நான் ஸ்பாட்டில் போய் விசாரித்தப்ப அந்த வண்டியை பற்றியும் டிரைவரை பற்றியும் அங்கே இருந்த யாருக்குமே எதுவும் தெரியலை. நாங்கள் ட்ரேஸ் பண்ணியும் கண்டுபிடிக்க முடியலை. ஆக்சிடென்ட் தானேன்னு அப்படியே விட்டுட்டோம். இந்த வீடு யாரோடதுன்னு தெரியுமா? அவங்களோட வீடு தான். அதுக்கு முன்னாடி அது ஒரு பொம்பளை கிட்ட இருந்துச்சு. அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க ஒரு விதவை. அவங்களுக்கு 13-14 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு. அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? இப்போ அவங்க உயிரோட இல்லை. அவங்க பொண்ணையும் கொன்னுட்டு அவங்களும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு? கள்ளக்காதல் ப்ராப்ளம் தான். அந்த லேடியும் அவனும் இங்கேருந்து எங்கேயே போய் செட்டில் ஆயிடலான்னு அந்த ப்ராப்பர்ட்டியை இந்த 3 பேர்ட்டையும் வித்துட்டு போயிட்டாங்க.